இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் அழைப்பை ஏற்று டெல்லி சவுத் பிளாக் கட்டிடத்திற்கு வெளிநாட்டு தூதர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன், நீங்கள் தொடரலாம். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையான இந்த பிரச்சனை என்பது தற்பொழுது சர்வதேச கவனத்தை பெற்று இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது பகல்காம் சம்பவம் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தூதுவர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. டெல்லி சவுத் பிளாக்கில் இருக்கக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் வெளிநாட்டு தூதுவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ஜெர்மனி, ஜப்பான், போலந்து, யுனைடெட் கிங்டம் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதரக அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பகல்காம் சம்பவம் தொடர்பாகவும் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, அதே போல இந்தியாவினுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த நாடுகளினுடைய ஒப்புதல் கோரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இந்தியாவின் அழைப்பை ஏற்று வெளிநாட்டு தூதர்கள் சவுத் பிளாக் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடக்கூடிய நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆலோசனை மேற்கொண்டு வர இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் அழைப்பை ஏற்று வெளிநாட்டு தூதர்கள் சவுத் பிளாக் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.